மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நாம் இன்னைக்கு சிவப்பு சங்கு நாராயண சஞ்சீவியை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து ஆன்மீகமும் மருத்துவமும் சேர்ந்த மூலிகைகளை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சங்கு நாராயண சஞ்சீவி. சிவப்பு சங்கு நாராயண சஞ்சீவி ரொம்ப அபூர்வமான செடி இது. இதில் கிட்டத்தட்ட 40 வகைகள் இருக்குது. ஆனாலும் இது ரொம்ப மகத்துவமானது. இது பார்க்கறதுக்கு வலம்புரி சங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். வலம்புரி சங்கு மாதிரியே தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு ஒரு வலம்புரி சங்கை வீட்டில் வச்சா எந்த அளவுக்கு பயன் இருக்கோ அதோட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த சங்கு நாராயண சஞ்சீவி. இது மலையில் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே மட்டும்தான் வளரக்கூடியது. குளிர்ச்சியான சூழ்நிலையில் தான் வளரும். இந்த சங்கு நாராயண சஞ்சீவி ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல பயன்களை உடையது. ஆன்மீக ரீதியாக முதல்ல பார்ப்போம். இந்த வீட்டில் வச்சோம்னாக்கா லக்ஷ்மி கடாட்சமும் விஷ்ணுவோட கடாட்சமும் நமக்கு கிடைக்கிறதா ஒரு ஐதீகம். அதே மாதிரி இது வலம்புரி சங்கு மாதிரி இருக்கிறதுனால உயிரற்ற ஒரு வலம்புரி சங்கு வைக்கிறதோட உயிருள்ள ஒரு வலம்புரி சங்கு மாதிரியே இருக்கிற இந்த நாராயண சஞ்சீவி வச்சோம்னாக்கா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். ஜாதக ரீதியாகவும் அதே மாதிரி வாஸ்து அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, அது மாதிரி கிரகதோஷம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சோம்னா பல நன்மைகள் கிடைக்கும். அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை விடுபடும். இது நம்ம உணர்ந்த விஷயம். அதே மாதிரி மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பசியை கட்டுப்படுத்தக்கூடியது. அதிகமான தாமிரச்சத்து உள்ள மூலிகை. அதனால் தாமிர குறைபாடு உள்ளவங்க தாமிரச்சத்து குறைபாடு உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா சித்தர்கள் அந்த காலத்தில் ஒரு நாள் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூலிகையை சாப்பிட்டு கூடவே ஒரு கை தண்ணியை குடித்து அன்னைக்கு பூரா பசியை கட்டுப்படுத்தினதாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி மலைவாழ் மக்களும் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை அவங்க தினமும் எடுத்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க எவ்வளோ தூரம் வேணுமாலும் ஏற முடியும், எவ்வளோ பசியை கூட தாங்க முடியும். அந்த மாதிரி பல அற்புத பலன்களை உடைய சங்கு நாராயண சஞ்சீவி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட பின்பகுதியை பாருங்கள் எப்படி ரத்த கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் நம்ம மூலிகை காப்போம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். அதனால் மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு பல நன்மைகள் கண்டிப்பாக இது மூலயமா அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.